மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4 வருடங்கள்ல திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசு ஊழியர்கள் ஆரம்பிச்சு, ஏன்னா அவங்களுடைய மிகப்பெரிய ஓட்டு வங்கி, அரசு ஊழியர்கள் ஆரம்பிச்சு இருக்கிற எல்லா மிடில் கிளாஸும் போதுமான அளவு கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்க. இருக்கிற சொத்து வரியெல்லாம் கூட்டியாச்சு, மின்சார கட்டணத்தை கூட்டியாச்சு, கூட்டாது எதுவுமே கிடையவே கிடையாது. இதுல உதவித்தொகை கொடுக்கறது பாதி நிறுத்தியாச்சு. ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் கொடுக்கறது அந்த திட்டம் இந்த திட்டம், தாலிக்கு தங்கம், இது எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. ஸ்கூட்டருக்கு மானியம் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் நிறுத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்க. கேட்டா எதுக்குமே காசு இல்லை. ஆனா குறைஞ்சபட்சம் கடந்த 4 வருஷத்துல 4.25 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க இந்த கவர்மெண்ட். ஆனா வாங்கி நீ என்ன செய்யறதா முக்கியம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு விட்டாங்க. என்னன்னா, நடுக்கடலை கொண்டு நான் பேனா வச்சே தீர்வேன். ஏன் வேற எங்கேயும் வச்ச உங்க அப்பாவுக்கு சாந்தி ஆகாதா? ஆனா நடுக்கடலையே கொண்டு வைப்பேன், அதுக்கு ஒரு 150 கோடி செலவழிச்சே தீர்வேன்டாங்க. போய் தொலைன்னு விட்டோன்னு வச்சுக்கோங்க. ஊரா செலவு திறந்தாங்க. யாரு? கருணாநிதிக்கு திறந்து தொலைன்னு விட்டோன்னு வச்சுக்கோங்க. கடைசியாக எங்கே வந்து நின்றுருக்காங்க, ஒரு தியேட்டர் ஒன்று கட்ட போறாங்க. அந்த தியேட்டருக்கு சுமார் 600 கோடி ரூபாய் செலவு பண்ண தயாராயிட்டாங்க. ஆனால் இந்த 600 கோடி செலவு பண்ணி இந்த தியேட்டர் கட்டுறதுக்கு இல்லையா, நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து இல்லை நம்ம தலையில கடனை வாங்கி ஒரு தியேட்டர் கட்டுறாங்க. இந்த தியேட்டர் கட்டுறதுக்கு ஏஆர் ரஹ்மான் போன்ற சினிமா பிரபலங்கள்லாம் வந்து அன்னைக்கு அருமையான திட்டம், என்ன ஒரு தொலைநோக்குடைய திட்டம் அப்படின்றாங்க. இது என்னன்னு கேளுங்க. உங்களுக்கு தியேட்டர் சொன்னா ஈஸியா புரியுதுக்கா அப்படி சொல்றேன். அவங்க மொழியில சொல்ல வச்சுக்கோங்க, கலைஞர் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர். வேற எதுவும் கிடையாது. துபாய் மற்ற நாடுகள்லாம் போய் வச்சுக்கோங்க, மியூசிக் நடத்துவாங்க, சுற்றி ஒரு 10,000 20,000 பேர் கத்தி இருப்பாங்க இல்லையா. அப்படி ஒரு மண்டபம் இல்லையே, அதனால தானே என்னுடைய நிகழ்ச்சியை சரியாக நடத்த முடியலன்னு ஒரு முறை ஏஆர் வருத்தப்பட்டாப்ல. ஆமா, வெளிநாடுகள் இல்லையே, அப்ப நம்ம ஊர்லயே கட்டுவோம் சொல்லிட்டு இவங்க சொந்த காசுல கட்டுக்கானா நம்ம காசை வாங்கி கருணாநிதிக்கு பேர்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆமை குஞ்சை காப்பாத்துறவன், அதை காப்பாற்ற இதை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு தெரியவாயில இயற்கை ஆர்வலர்னு எவனுமே இதை பத்தி பேசவே இல்லை. ஏன் பேசுன்னு சொல்றீங்க? ஏன் பேசணும்னா, இது நீ கட்டியும் தொலை, எனக்கு அது கூட பிரச்சனையே கிடையாது. அதுக்கு இடம் தேர்வு செய்யறாங்க பாருங்க. இவங்க மெரினா கடற்கரை ஃபுல்லா வச்சுக்கவே, இவருக்கு இந்த சித்தப்பாவுக்கு மச்சினிக்கு வரிசையா கலைஞர் குடும்பத்துக்கு மட்டும் இடத்த ஒதுக்கி கொடுத்து வச்சுக்கவே, மெரினா பிடிச்சி எழுதி வச்சிடலாம். எனக்கு கேட்டா அப்படியே முடிச்சு விட்டலாம் வச்சுக்கவேன். ஏன்னு கேளுங்க, ஏன்னா இது இடம் தேர்வு செஞ்சிருக்காங்க கரெக்டா. முட்டுக்காடுன்னு ஒரு பகுதி, நிறைய பேர் சென்னையில் கூடிய நபர்களே போயிருப்பீங்க. அங்கே போட் ஆக்டிவிட்டி நிறையா இருக்கும், அதுக்காக நீங்கள் அங்கே போயிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த முட்டுக்காடு பகுதி. இந்த மேப் என்னன்னு கேளுங்க. இந்த மேப் என்ன அப்படின்னா, கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த கடற்கரைகளை பாதுகாக்கிற சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான மேப். அந்த மேப்ல தமிழ்நாட்டில் சென்னையில் கூடிய இந்த பகுதியை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல எல்லோ, டார்க் எல்லோ, அப்ப கிரீனு இப்படி வரும்னு வச்சுக்கோங்க. இந்த பகுதியெல்லாம் நீங்க கட்டுமானத்துக்கு அனுமதியே கிடையாது. அதை இன்னும் தெளிவா இன்னும் கொஞ்சம் பெருசாகி கட்டுற பாருங்க. இந்த மேப்ல உங்களால பார்க்க முடியும். அதுல மிக முக்கியமான 2 பகுதிகள் இருக்குது. டார்க் எல்லோவா இருக்குல்ல, இது கடற்கரை பகுதி. ஓகே, டார்க் எல்லோவா இருக்குல்ல, இந்த பகுதியில் எதுவுமே டெவலப்மெண்ட் ஜோன் கிடையாது. அதாவது எந்த விதமான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியும் இருக்கவே கூடாது. அந்த போல எந்தவித கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கவே கூடாது. அரசாங்கத்துடைய அனுமதி பெற்ற கூட நடக்க கிடையாது. சில ஆர்பருக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு, மற்ற எதுக்குமே அனுமதி கிடையாது. அந்த இடத்துல எந்த வேலையும் நீ பார்க்கக்கூடாது. அதற்கடுத்து ஒரு லைட் எல்லோ ஒரு பகுதி வரும். அந்த பகுதி எல்லாமே ஒரு 200 மீட்டர்லேருந்து 500 மீட்டர் பாதுகாக்கப்பட்ட மண்டலம்ன்றது 200 மீட்டர், அதுலேருந்து ஒரு 500 மீட்டர், அடுத்த 500 மீட்டருக்கு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஆனா தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கடற்கரை பகுதியில் பாதுகாக்கிறாங்களே, இவங்கள்ட்ட முறையான அனுமதி இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது 2வது என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் நீ இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டுறேன். இதுதான் அந்த பகுதி. நீங்க ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன், அந்த வீடியோவை பாருங்க. இந்த ரிவர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த தண்ணீர் ஓட்டம், இது என்ன அப்படின்னா மழை வடிகால் பணிகள் இருக்குல்ல, அதாவது ஒட்டுமொத்தமாக சென்னை முழுவதும் அது சவுத் சென்னை இருக்கு இல்லையா, அடையாருக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய நீர் ஓட்டங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அந்த தண்ணீர் வெளியேறி அதுக்கடுத்து நேராக போய் கடல்ல சேரும். இது அந்த இடம். அதை நீங்க பாக்குறீங்க அந்த மேப்ல இப்படி இருக்கும். கடல்ல சேருதா, அந்த இடம் தான் முட்டுக்காடு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இதெல்லாம் கடல் கிடையாது, பேக் வாட்டர்ஸ். மீண்டும் ஒரு முறை நான் அந்த வீடியோ வைக்கிறேன், பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நீ கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று, இங்க இருக்கிற பேக் வாட்டர்ஸ், அதுக்கடுத்து கடல் பக்கத்தில் கூட பேக் வாட்டர்ஸ். இந்த 2 பகுதியில் நீ உத்து பார்த்தா மட்டும்தான் விஷயம் என்னன்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ வரக்கூடிய கலைஞருடைய இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர் இருக்கு, அவருடைய பன்னாட்டு அரங்கம் இருக்கு இல்லையா, அது வர்றது கரெக்டா இந்த பேக் வாட்டர்ல. இது முடிஞ்சு இந்த இடத்துல
இன்னும் உங்களுக்கு தெளிவான பிக்சர் காட்டுறேன். இந்த பேக் வாட்டர்ஸ்ல இது முடிஞ்சு இந்த இடத்துல ஆரம்பிச்சு இது வரைக்கும் இல்ல, இந்த இடத்துல சுமார் 25 ஏக்கர் பரப்பளவுல அவங்க ஆக்குபை பண்ண போறாங்க. எதுக்கு? இந்த தியேட்டரை கட்டுறதுக்கு. இதை கட்டுனா யார் வருவா? வேற யாரும் கிடையாது. ஏஆர் ரஹ்மான், அனிருத் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் வந்து மியூசிக் கச்சேரி போறதுக்கு ஏத்தாப்புல இருக்கும். அதுல ஒரு 10,000 பேர் உட்காரலாம், வெளியில ஒரு மாநாடு ஒரு 10,000 பேர் உட்காரலாம். அதுக்கு வாகனங்கள் கொண்டு வராங்களே, அது சிக்கெல்லாம் நிறுத்துறதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வில்லேஜ் எல்லாம் காலி பண்ணிட்டு, அங்க இருக்கிற கோயில் எல்லாம் காலி பண்ணிட்டு அதுல வரிசையா நிப்பாட்டிக்கலாம் பாருங்க. இதே நீ திட்டம். இந்த இடத்துல நான் முன்பு என்ன சொன்னேன், கோஸ்டல் ஜோனுடைய டார்க் எல்லோ பகுதி, அதாவது இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே நடக்கவே கூடாது, எந்த விதமான வேலையும் நடக்கக்கூடாது. இப்ப நீ கவனிச்சீங்க இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னா, சென்னைக்குள்ள நடக்கக்கூடிய மெட்ரோ பணிகள் இருக்குல்ல, இந்த மெட்ரோ பணிகளுக்கு தேவையான பில்லர், அதுக்கப்புறம் அதுல பிற கட்டுமான வேலைகள் இருக்குல்ல, அதுக்கு தேவையான விஷயங்களை இங்க ரெடி பண்ணி இங்க கொண்டு போயிருக்காங்க. இது முடிய போகுது, இந்த இடத்த காலி பண்ண போறாங்க. ஓகே, 25 ஏக்கர் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருந்துச்சு, ஓகே எடுத்து நம்ம அப்பாவுக்கு ஒரு நினைவில்லம் கட்டிடுவோம். நினைவில்லம் சொன்னா சரிப்பட்டாது. எனவே எல்லாரும் கொண்டாடுற மாதிரி, அவர் கலைஞர் இல்லையா, அதனால அவர் கொண்டாடும் விதமாக ஒரு தியேட்டர் மாதிரி கட்டி முடிச்சிருவோம். அது தியேட்டர் சொன்னா ஊருக்குள்ள கோச்சுக்குவாங்க. என்னன்னா இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர், அதுல என்ன நடத்த போறீங்க கேளுங்க, என்ன நடத்த போறாங்க. எனவே முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதுக்கு அனுமதி கொடுத்துட்டானுங்க. யாரு? தமிழ்நாட்டில் 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு சுற்றுச்சூழல் துறை, இரண்டாவது வந்து இந்த கடற்கரை மண்டலங்களை பாதுகாக்க வேண்டிய துறை. இந்த 2 பேரும் சேர்ந்து எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது, நீங்க கட்டிக்கோங்க அப்படி சொல்லி விட்டுட்டானுங்க. இவங்க கடற்கரை பாதுகாக்கவா பேனா கட்டுறாங்க. இந்த பக்கத்து பேக் வாட்டர்ஸ் இருக்குல்லையே, அந்த பகுதியை அழிச்சிட்டு அந்த பகுதியில் ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு பெரிய கன்வென்ஷன் சென்டர் கட்டுறீங்க செய்தாலே, இது ஏதாவது புத்தி கித்தி இருக்கா நினைக்கிறேன். ஏன்னு கேளுங்க. ஏன்னா முதலாவது இந்த பேக் வாட்டர்ஸ்ல இதோடைய அதிக முக்கியத்துவம் என்னன்னு கேளுங்க. முதலாவது நீங்க மழை காலங்களில் வெளியேறக்கூடிய தண்ணீர் இருக்குல்லையா, அது வந்து சேர்றதுக்கு மிக முக்கியமான இடம் தான். அதாவது நீங்க கடல் உள்வாங்காத நிலைமையிலும் இந்த பேக் வாட்டர்ஸ் உள்வாங்கும். இதோட இன்னொரு விசேஷமான குணம் என்னங்க, என்னன்னா அந்த பகுதியுடைய விஷயங்களை நீங்க ரொம்ப கவனிச்சீங்கன்னா, இப்பதான் நான் அந்த ஆமக்குச்சி கரைக்கு வரேன். என்ன அப்படின்னா, சுமார் இந்த மாதிரி நீங்க இதுவரைக்கும் கேள்வியே படாத, இதுவரைக்கும் பார்த்துருக்கே கூட முடியாது. ஏன்னா அந்த பகுதியில் போனவங்க நீங்க கவனிக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி ஃபால்கன்ஸ்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பறவைகள், சுமார் 181 பறவைகளுக்கு இன்ன வரை கண்டுபிடிக்கப்பட்டதில்ல. 181 பறவைகளுக்கு இந்த முட்டுக்கால இருக்கக்கூடிய இந்த பேக் வாட்டர்ஸ் இருக்கு பாருங்க, இதுதான் சரணாலயம். இந்த பேக் வாட்டர்ஸ் தான் அதுக்கு மிக முக்கியமான சொர்க்க பூமின்னு வச்சுக்கோங்க. அந்த பேக் வாட்டர்ஸ்குள்ள இல்லையா, அந்த பகுதியில் வந்து இவங்க ஆக்கிரமிக்கிறாங்க. ஆக்கிரமிச்சு நல்ல சவுண்டா கத்துவாங்க. அது இது கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாழ முடியும் நினைக்கிறீங்க, எல்லாம் துரத்தி விட்டுருவாங்க. அந்த பகுதியில் கொண்டு வந்து காரை நிப்பாட்டுறதுக்கு வேலை வைக்கிறாங்க. எந்த பகுதியில்? இந்த போல மிச்சம் இருக்க பகுதியில் அழிச்சு அந்த இடத்துல ஒரு 10,000 கார் நிப்பாட்டுற பிரம்மாண்டமா, உலகமே வியக்கும் அளவுக்கு, உலகம் வியக்க இருக்கும்டா. அங்க இருக்கலாம் அழிச்சிருவீங்களே, வேற இடமே கிடைக்கலையா? நினைக்கிறேன் ஊருக்குள்ள பொட்டக்காடுன்னு எதுவுமே கிடைக்கலையா? இவங்களுக்கு என்னன்னா அந்த ஈசிஆர், அந்த மெரினா பீச் இருக்குல்ல, அதுல இவங்க அப்பாவுக்கு எல்லாமே வைக்கணும். யாருக்கு? இந்த எம்.கே. ஸ்டாலினுக்கு, உதயநிதிக்கு எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு கொடுத்துட்டோம் வச்சுக்க. அதை திண்டாலும் இந்த கும்பலுக்கு ஜீரணிக்க வச்சுக்கவே. இந்த இடத்த போய் தேர்வு செய்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது மனசாட்சி ஒன்று இருக்குதா? முதலாவது சுற்றுச்சூழல், ரெண்டாவது கடற்கரை மண்டலம், மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது. அண்ணனுங்களுக்கு அது என்னன்னா, இந்த பகுதியில் நீங்க பார்க்கும்போது பேக் வாட்டர்ஸோட சேர்த்து கடைசியாக ஒரே ஒரு கட்டடம் மட்டும் மிஞ்சும். அது அந்த ரோட்டுக்கும் இந்த பேக் வாட்டர்ஸ் நடுவில் ஒரு கட்டடம் இருக்கும். இந்த கட்டடம் ரொம்ப பழமையான கட்டடம். எப்படி இந்த கட்டடத்தை அனுமதிச்சா நீ கேட்கலாம். இந்த கட்டடத்துக்கு ஒரு மிக முக்கியமான சிறப்பு இருக்கு. இந்த கட்டடத்தை ஒட்டி அது வரப்போன்னு வச்சுக்கோங்க. இந்த பேக் வாட்டர்ஸ் காலி, இந்த கட்டடமும் காலி. அந்த கட்டடம் ஏன் காலியாக கூட சொல்லிக்கலங்க, ஏன்னா ஊருக்கு வெளியில போய் இந்த கட்டடத்தை கட்டணும்னு மிக முக்கியமாக மத்திய அரசு நினைக்குது. இந்த கட்டடத்தை மத்திய அரசு ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்யுங்க, அந்த இடம் தான் இந்த குழந்தைகளுக்கு மிக முக்கியமானதுன்றாங்க. யார் அந்த குழந்தைகள் அப்படின்னா, வெவ்வேறு விதமாக உடல் ஊனமுற்ற இல்லை டிசபிலிட்டி இருக்கக்கூடிய, குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களே, அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும், அந்த குழந்தைகள் பிஎட் எம்ஃபில் இந்த மாதிரி படிக்கிறதுக்காகவும், அவங்க நார்மல் லைஃப்க்கு திரும்புறதுக்கு தேவையான ரிசர்ச் இருக்கு, இதையெல்லாம் போறதுக்காக இந்த சென்டரை உருவாக்குனாங்க. இந்த சென்டருக்கு தேவை ஒரு அமைதியான இடம், ஒரு அமைதியா ரொம்ப ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இவங்க குத்தாட்டம் போறதுக்கு ஒரு தியேட்டர் உருவாக்குறாங்க. முதல் இந்த பறவைகளுடைய இருப்பிடங்களை காலி பண்ண போறாங்க. ரெண்டாவது, அங்கே பறவைகளோட மென்மையா வாழக்கூடிய இந்த குழந்தைங்க எல்லாமே மல்டிபிள் டிசபிலிட்டி இல்லையா, அந்த பல்வேறு வகையில மன வளர்ச்சி சரியில்லாத, போதுமான அளவுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லாத குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம். அந்த குழந்தைகள் சின்ன சத்தத்துக்கே கூட பெரிய அளவில் பாதிக்கப்படலாம். நம்ம நார்மல் குழந்தைகள் கிடையாது. அதுல படிக்க வச்சு நார்மலா ஒரு மனுஷனா மாத்துறதுக்கு மத்திய அரசு ஒவ்வொரு வருடம் 100 கோடிக்கு மேல செலவு பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்டியூட் எல்லாரும் நடத்த வச்சுக்கிறேன். அதோடைய ஹார்ட் கோரா இந்தியாவில் மிக முக்கியமா மையமா இருக்கிறது இந்த பகுதி தான். எது முட்டுக்கால கூட இது இந்த சென்டர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவரிங் ஆஃப் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், பல்வேறு வகையான குறைபாடுகளுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றம் இருக்குல்லையா, அவங்க ஒரு முன்னேற்றம் மட்டும் கிடையாது, அவங்க சரியான அங்கீகாரத்தோட இந்த சமூகத்தில் நடமாடுறதுக்கு தேவையான வசதிகளையும்
அதுக்கான வாய்ப்புகளையும் அதுக்கு தேவையான படிப்பையும் கொடுக்கறதுக்காக அந்த சென்டர். இந்த சென்டரில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பாருங்க. இந்த குழந்தைகள் எம்ஃபில் படிக்குமா, பிஎட் படிக்குமா, அதில் கிளினிக்கல் சைக்காலஜிலாம் படிக்குமா அப்படின்னு உங்களுக்கு வியப்பாக இருக்கும். அவ்வளோ கோர்சஸ் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி ஸ்பெஷலாக நடத்தக்கூடிய கோர்ஸ். இந்த இடத்த மத்திய அரசு தேர்வு பண்ணால் அதுக்கு பக்கத்தில் அப்பாவுக்கு ஒரு தியேட்டரை கட்டி அதில் 10,000 பேரை கூட்டி, வெளியில் ஒரு 10,000 பேரை கூட்டி, அந்த பக்கம் ஒரு 20,000 காரை நிப்பாட்டி லோன்னு கத்துறதுக்கு ஒரு கும்பலை கூட்டி வந்துட்டு இருக்கிற நீ. உங்களுக்கு ஏதாவது சென்ஸ்னு ஒன்று இருக்கா? இந்த கவர்மெண்ட்டுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா? கிடையாது. குறைஞ்சபட்ச அறிவு இருந்தா இந்த பில்டிங் பக்கத்தில் போவையா? இந்த பறவைகளுடைய வாழ்விடத்தையும் காலி பண்ணி பறவைகளோட மென்மையா வாழக்கூடிய இந்த குழந்தைகளுடைய அந்த வாழ்விடத்தையும் காலி பண்றதுக்கு துடிக்கிறியே. நீலாம் கவர்மெண்ட் தான் நடத்துறியா? இந்த அளவுக்கு பேயா அலையிற, ஊரு ஃபுல்லா உங்க அப்பாவுக்கு செலவு தந்து வைக்கிற, அந்த ஆள் தூக்கி நிக்கல. உங்களுக்கு என்ன சந்தோஷம் கேட்கிறேன்? உங்களுக்கு நாட்டுக்குள்ள இல்லாத காசா கோடி கோடியா அடிச்சு உள்ள குமிச்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஊருக்கு வெளியில கொண்டு எல்லாம் கொண்டு வச்ச வேண்டியதானே? அங்க வர மாட்டாங்களா? ஊருக்குள்ள பாட்டு கேட்க வைக்கலாங்க ஒரு கும்பல் தீராங்க. எங்கடா பாட்டு போடுவாங்க, எவனா வந்து பாடுவாங்க, வெளியில போய் கேட்கலானே. வீட்டுக்குள்ள கேட்கறது பார்த்தாலும் கூட்டம் போய் அங்க ஆடிட்டு வரணும். அதுதான் வர போறாங்க. அவங்களை கூட்டு வந்து இந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த பறவையில் இருக்க பதில் கூட விடுறீங்க. நான் கேட்கிறேன், இந்த கவர்மெண்ட் ஏதாவது புத்தி கித்தி இருக்கான்னு கேட்கிறேன். எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 விதத்திலுமே அனுமதிக்கவே கூடாத ஒரு விஷயத்த தமிழ்நாடுடைய சுற்றுச்சூழல் துறையை அனுமதிக்குது, தமிழ்நாடுடைய கடற்கரையுடைய ஓரங்கள் இருக்குல்ல அதை பாதுகாக்க வேண்டிய துறையும் அனுமதிக்குது. கலைஞரோட பேனா வைக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருச்சு. இதுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அரசியல் காரணத்தை வேற எதுவுமே கிடையாது. திமுகவை எதிர்க்காக சொல்லவில்லை. ஆனா இந்த மாதிரி வெறி பிடிச்ச ஒரு கும்பல் அலையிறானுங்க, நாட்டு மக்கள் வெறுப்போட இருக்கானுங்க. இதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டே இருந்தா மத்திய அரசு என்ன நினைக்கிறது? அதோட மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு மேல்தட்டு மக்கள் தான் வந்துட்டாங்க. ஒரு கர்நாடகா இருந்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் கேளுங்க, ஏன்னா அந்த கீழே இருந்து வந்தாலும் கொள்ளையடிக்கிறா நம்ம ஒண்ணு இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த விஷயங்கள் செய்யறது கொஞ்சம் அருவருப்பா நினைக்கக்கூடிய ஆள் தான் வச்சுக்கோங்க. ஆனா இவனுங்க அருவருப்பே இல்லாம செய்யறாங்க. ஏன்னா மேல்மட்டத்தில் வளர்ந்தாச்சு, பணத்திலேயே மிதந்துட்டானுங்க. எனவே இவங்களுக்கு சராசரி மக்களோட கஷ்டம் என்னன்னே தெரியல. அதனாலதான் ஓகே கார் ரேஸ் நடத்தும். ஊருக்குள்ள கஞ்சிலாம் சுத்திட்டு இருக்காங்க, கார் போட்டி அவசியமா? நான் கேட்கறேன், நடு ஊருக்குள்ள நடத்துறேன் வச்சுக்கவே, அதுக்கு ஒரு 100 கோடி செலவு பண்ணாங்க. இதுக்கு அதாவது துபாய் போன்ற நாடுகளில் பெரிய பெரிய சிங்கர்ஸ் வந்து பாடி ஒரு 10,000 பேர் 20,000 பேர் குடிச்சு கத்துறாயில, அதை வந்து இங்க கொண்டாட்டத்துக்கு எப்படி ஈஸியால கொண்டாட்டத்துக்கு இவங்க தாத்தா பேர்ல உருவாக்குறாங்க. அதை இவங்களுக்கு வந்து மிடில் கிளாஸோட கஷ்டம் புரியல, நாட்டோட கஷ்டம் புரியல. இவங்க ஒரு கொண்டாட்டமான மனநிலை வாழ்ந்து இருக்காங்க. உலகக்குள்ள போய் கொண்டாட்டமான ஒரு மனநிலை பார்க்கறாங்க. அந்த கொண்டாட்டத்தை இங்க கொண்டு சேர்க்க முயற்சி பண்றாங்க. இதே ஈசிஆர்ல ஈசிஆர் டு ஓஎம்ஆர் போறது ரோடே கிடையாது. போனா சோழிங்கநல்லூர், அதுக்கப்புறம் ஒரு 50 கிலோமீட்டர் தட்டி போகணும். ஊடால 2 பிரிட்ஜை போட்டேன்னா நகர்ந்து போறது அந்த கூட்ட நெரிசல் இருக்கு இல்லையா, அது உருவாக வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது வளர்ச்சி திட்டத்தில் ஆர்வம் காட்டா கூட பரவாயில்ல. அந்த மாதிரி வளர்ச்சி திட்டத்தில் ஆர்வம் காட்டுறதுக்கு துப்பு இல்லை. இந்த மாதிரி ஒழுங்கா செலவழிக்கிறதுக்கு துப்பு இல்லை. கடை வாங்கி உங்க அப்பாவுக்கு தியேட்டர் கட்டுறா உன்னை என்னன்னு சொல்லி நான் கேட்கறது? இறுதியாக இதற்காக குரல் கொடுத்தது சீமான் ஒருத்தர் தான். நேர்மையா பேசணும். இதற்காக எல்லா பேருமே குரல் கொடுத்தாகணும். எங்கப்பா விஜய்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிடுங்க. ஏன்னா அவர் வீட்டுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல அந்த பிரச்சனை. எனவே அவர் குரல் கொடுத்தாகணும். அவரை எங்கேருந்து கேளுங்க. ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டார் இல்லையா, இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது அவசியம். அதோட சேர்த்து அந்த பகுதியில் கூடிய சுமார் 5 கிராமங்களை அழிக்கிறதுக்கான முயற்சியில இப்பயே ஈடுபடுறானுங்க. ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல ரியல் எஸ்டேட் பேர் உள்ள வந்து அவெல்லாம் காலி பண்ணிட்டு அந்த பெரிய பெரிய மாலை கட்டெல்லாம் முடிவு பண்ணியிருக்கானுங்க. இதுவும் உண்மை. எனவே இந்த திட்டத்தை ஆரம்ப கட்டத்திலே உடச்சி எறிய வேண்டியது அவசியம். அதை விட ரொம்ப முக்கியம், அதுக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்க, அது கடுப்பா இருக்கு.